நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சார் தேங்க்யூ. சார் இங்கே நீங்கப்பா. எஸ்ப்பா. நீங்கள் தானே இந்த பாகிஸ்தான்? நீங்கள் தான். சரி, கன்னடி கட்டுங்க. வாங்க. அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. உங்களை மேலே ஏற்றணும். என்ன பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்டா உங்களை நான் மேலே ஏற்ற போகிறேன். வாங்க, நீங்கள் மேலே வாங்க. சரி சார், வர சொல்லுங்க சார். வாங்கம்மா வாங்கம்மா, நான் தானம்மா கூப்பிட்றேன். வாங்க மேலே வாங்க சார். நாளைக்கு வேலை போயிட்டு போயிடுவேன். வாங்க சார். வேணாமா சார். சார் அன்பா கூப்பிட்றேம்மா. வாங்க. இல்லை வேண்டாம், இல்லை கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையே. அப்படியா? சரி. ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தான் போட்டுற போறேன் ஒரு தடவை அவங்க கூட. எஸ், கேளுங்கப்பா. ஓகே சார். சரி, பாகிஸ்தானை பத்தி ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல சார், இல்லையா? எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லியிருக்கீங்க. சோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல, எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக மேக்கிங்காக தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க இல்லையா? ஒன்லைனா கதை கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஈஸியாக ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போகிறீங்கன்னா, அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி, எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க.